வணக்கம். உலக அரங்கில் பங்களாதேஷின் பெருவெற்றி. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபைக்கு புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் வேறு, தலைவர் வேறு. இந்த பதவிக்காக போட்டியிட்ட பங்களாதேஷ் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் ஹலிலுர் ரஹ்மான் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் நடந்த ரகசிய வாக்கெடுப்பில் 99 வாக்குகள் ரஹ்மானுக்கு கிடைத்திருக்கிறது. இவரை எதிர்த்து போட்டியிட்ட சைப்ரஸின் தூதருக்கு 91 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. இந்த வெற்றியின் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது அமர்வுக்கு பங்களாதேஷ் தலைமையேற்கப் போகிறது. இவருடைய பதவிக்காலம் வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து 1 வருடத்துக்கு செல்லுபடியாகும். ஹலிலுர் ரஹ்மானுடைய பதவிக்காலத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வும் ஐக்கிய நாடுகள் சபையிலே நடக்கப் போகிறது. என்னவென்றால், இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலராக இருக்கக்கூடியவருடைய பதவிக்காலம் இந்த ஆண்டு இறுதியோடு முடிவுக்கு வருகிறது. ஆகவே இவருடைய பதவிக்காலத்தில் தான் ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய பொதுச் செயலாளருக்கான தெரிவும் நடக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வெற்றியானது பங்களாதேஷை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. காரணம், 40 ஆண்டுகளுக்கு பின்னதாக பங்களாதேஷினுடைய ஒரு தலைவர் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் சர்வதேச அரங்கிலே பெற்று வருகின்ற மதிப்புக்கு இந்த வெற்றி ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது.